எல்லா புகழும் இறைவனுக்கே. பாவக்காய் வந்து பொரியலாவும் இல்லாமல் குழம்பாவும் புளி குழம்பாவும் இல்லாமல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமா. இதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, பாவக்காய் 1/4 கிலோ, பூண்டு 10 கிராம், இஞ்சி 5 கிராம், தக்காளி ஒரு 50 கிராம் அளவு, வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம், தேங்காய் 2 பெரிய துண்டாவே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற கறி மசாலா தூளோ சிக்கன் மசாலா தூளோ எது இருக்குதோ அதை வந்து அது சேர்த்திக்கிங்க. இது எங்களோட A1 ஃப்ளேவரோட சிக்கன் மசாலா தூள்மா. இது இப்போ நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. இந்த சிக்கன் மசாலா தூள், இந்த கரம் மசாலா தூள், பிரியாணி தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா எங்களோட நம்பரான 8072787412ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம்மா. டெய்லி இந்த பாவக்காய் வந்துட்டு நீங்கள் குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இது பாருங்கள், இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன்மா. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நல்லா காய் வந்து நல்லா கழுவி, அது கட்டிங் தான் மெயின். இப்போ பொடி பொடியாக அறுத்துருக்கேன். இப்போ போடுறேன் பாருங்கள். இது 1/4 கிலோ அளவுமா. இது நாட்டு பாவக்காய், சிறு பாவக்காய். இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதோட நல்ல கடும் பச்சை கலராக இருக்கும். இது கிடைச்சதுன்னா நீங்கள் உடனே வாங்கி இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த இடத்துல மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம இந்த டிஷ்ஷுக்கான தேவையான உப்பு எல்லாமே இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருமா. எண்ணெயோடு பொரிஞ்சு எண்ணெயில் கலந்து வரது உப்பு. இந்த எண்ணெய் கோட்டிங் பண்ணுற இடத்துல எல்லாமே நம்மளோட உப்பு போய் குடிச்சிக்கும். தனியாக கிளறி குடிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் ஃப்ரையாக இருக்கும்மா. இந்த பாவக்காய்க்கு நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது தேங்காய் எண்ணெய்மா. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், கடலை நெய் யூஸ் பண்ணிக்கலாம்மா. ஏன் இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் வந்து இனிப்பு சுவை. சாப்பாட்டுக்கெலாம் ஊற்றி வெறும் சாப்பாட்டுக்கே பிணைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ மணமாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு இந்த பாவக்காய் கசப்பை வந்து கொஞ்சமாவது கட்டுப்படுத்தும். அப்படிங்கிறதுனால நான் பாவக்காய் செய்யும் போதெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்குவேன், நெய் ஊற்றிக்குவேன். இந்த மாதிரிலாம் ஊற்றும்போது அதோட கசப்பை எடுத்துரும். இதுக்கு தனியாக நீங்கள் வந்து வெல்லமெல்லாம் போட்டு அந்த டிஷ்ஷோட குணத்தவே நீங்கள் மாற்ற வேண்டாங்க. சாப்பிட்றத மெடிசினல் வேல்யூஸுக்காக சாப்பிட்றோம் பாவக்காயை. அதில் வந்துட்டு இப்போ வெல்லத்தை போய் அவ்வளோ வெல்லத்தை போட்டு சாப்பிட்டதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்மா. பாருங்கம்மா, நல்லா வந்து வெந்து வந்திருக்குது. இவ்வளோ போதும்மா. அடுத்த ஸ்டெப் போயிடலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டை வந்து இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த காயெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த எண்ணெயில் நடு சென்டரில் போட்டு நீங்கள் அந்த எண்ணெயில் வேக விடுங்க. அதுக்கான இஞ்சி அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இதை நீங்கள் ஏன் சேர்த்துறீங்கம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காய் வந்து வெந்து வர்றதுக்காக இந்த இஞ்சியும் இதுக்கு மணத்தை கூட்டி கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த இஞ்சி இந்த இடத்துல நான் சேர்த்துறேன். காயெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் இந்த இஞ்சியும் பூண்டும் எண்ணெயில் வெந்து வரட்டும்மா. இப்போ இந்த பூண்டும் இந்த இஞ்சியும் இந்த எண்ணெயில் வெந்து வந்திருக்குதுமா. போதும், இந்த பக்கமும் போதும். அடுத்த ஸ்டெப்பு இதை அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சுட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் குட் ஃபார் ஹெல்த்துமா. இது எங்களோட கோயம்புத்தூரில் வந்து எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அப்பப்போ உளிச்சு நாங்கள் இதை கட் பண்ணி நாங்கள் எதுக்காக இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான்மா நாங்கள் பயன்படுத்துவோம். அப்புறம் இந்த பாவக்காய் வந்து உடம்புக்கு சூடு கொடுக்கக்கூடியது. இந்த குளிர்ச்சியான கிளைமேட்டில் இது நல்ல முறையில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த குளிர்ச்சி சூட்டை வந்து அந்த சூட்டை வந்து தணிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. அதனால் சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திங்கன்னா 150 கிராம் வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்தலாம்மா. கொஞ்சம் நேரம் இது வெந்து வரட்டும். இது எல்லாமே அடுப்பை வந்து கம்மியாக வச்சு தான் வணக்கி காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வருது அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக ஃபயரை வந்து ஹையில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வரும்.
இதுக்கு மெயினாக வந்து வைக்கக்கூடிய பாத்திரம் வந்து அடி கனமாக உள்ள பாத்திரத்தை வச்சு இந்த பாவக்காயை செஞ்சு நீங்கள் பார்க்கணுமா. இல்லை பக்கத்துலேயே நின்று நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற வடை சட்டியிலேயே நல்லா செஞ்சுக்க முடியுமா. இதுக்காக நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு கிடையாது, பக்கத்தில் நின்று செய்யணும். கரம் மசாலா தூள்மா உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை போட்டுக்குங்க. இது A1 ஃப்ளேவரோட ஃபாஸ்ட் மூவிங்மா இது. இப்போ நான் இது வணக்கி கொடுத்துட்டேன். இது குழம்பு மசால் தூள்னு சொல்லலாம், கறி மசால் தூள்னு சொல்லலாம், சிக்கன் தூள்னு சொல்லலாம். ஒரு மசால் தூள் வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரிச்சான ஃப்ளேவர் கொண்ட எங்களோட சிக்கன் மசாலா தூள்மா. இப்போ இதையும் இந்த இடத்துல நம்ம கிளறி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஸ்லோ ஃபயர் பண்ணிக்கிறேன். இதிலே மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்க, இப்போ நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம இதை வணக்கியாச்சு. அடுத்து நம்ம டக்குன்னு தீயை வந்து ஸ்லோ ஃபயர் பண்ணிக்கிட்டேன். பொடி பொடியாக நறுக்கின தக்காளி பழம் ஒரு 100 கிராம் அளவு உள்ளது போடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த காயெல்லாம் வெந்து வர்றதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை நான் அப்படியே ஊற்றி கொடுக்குறேன் பாருங்க. ஒரு பரட்டி விட்டாச்சுமா. இப்போ நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். திறந்து பார்க்கலாமா. எண்ணெய் பிரிஞ்சு நல்ல முறையில் வந்திருக்குது பாருங்க. கீழே அடியெல்லாம் எதுவும் பிடிச்சிருக்காது. தக்காளி வந்து இப்படி வாயில் பல்லில் பட்டு சாப்பிட்ற மாதிரியும் வெங்காயம் இதில் பட்டு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இந்த இடத்துல நம்ம தேங்காய் பூவை சேர்த்த போகிறோம். இது இந்த இடத்துலையே நம்ம நடு சென்டர்லேயே இந்த தேங்காய் பூவை நம்ம போடுறோம். இந்த இடத்துல நம்ம ஏன் நடுவிலே போடுறோன்னா தீ வந்து நடுவில் தான் இந்த கேஸ் அடுப்பில் வந்து இருக்கும். அடுப்பாக இருந்தால் இது எல்லா பக்கமும் சூடு தவி வரும். இந்த இதில் மட்டும் கேஸ் அடுப்பில் மட்டும் நடுவில் தான் அந்த ஃபயர் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம இந்த எந்த பொருள் நான் நடுவில் எது வணக்கிற இந்த வேலையெல்லாம் வந்துட்டு இதில் தான் நான் செய்வேன். ஸ்லோ ஃபயரில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. இப்போ கடைசியாக ஃபைனல் டச்சாக கை நிறைய முந்திரியை அரைச்சிருக்கேன். இப்போ இதை இந்த இடத்துல நான் போட போகிறேன் பாருங்கள். முதல்ல இது மசாலா அரைச்ச ஜாருமா, அதுலேயே போட்டு முந்திரியை அரைச்சிட்டேன். இந்த இடத்துல ஏன் நீங்கள் முந்திரி சேர்த்துனீங்க அப்படின்னா நம்ம வெல்லம் போடுறதில்ல, நம்ம ஹெல்த்தி டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்வீட்னஸுக்கு அந்த வெல்லத்துக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தியான நம்ம ஃபுட்டில் எதுலாம் ஸ்வீட்னஸ் இருக்கோ அதை நம்ம இந்த இடத்துல நம்ம சேர்த்துறோம். இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் போட்டாச்சு, செக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. இந்த கசப்பு தன்மையை இந்த நெய் எடுக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா ஊற்றலாம், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் நெய்யை விட்டுறலாம். ஏன்னா இது சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற பாவக்காய். இல்லை புளியும் கிடையாது, வெல்லமும் கிடையாது. அப்போ நம்ம இது முடிஞ்சிருச்சுமா பாருங்கள். அடுப்போட சூட்டில் தான் இருக்குது, தீ எரிஞ்சு வர்றதில்லை. எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் வச்சுருந்துருக்கேன். இப்போ பிளாட்டிங் பண்ணிக்கலாமா. சட்டியெல்லாம் அடி பிடிக்கல.